உலகின் முதல் மொழி தமிழ் நூல் வெளியீடு தற்போது ஆரம்பமாகிறது. நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பிக்கும் விதமாக முதலில் மங்கள விளக்கேற்றல் வைபவம் இடம்பெற இருக்கிறது. அதிகம் தெரியும் என்பவர்கள் தன்னுடைய கனவுகள் எண்ணங்கள் முழுவதும் தாய்நிலம் பற்றியதாக வாழ்கின்ற அற்புதமான ஒரு மனிதர் விக்டர் ராஜலிங்கம். ஈழ மண்ணிலே பிறந்து அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த மண்ணின் நினைவுகளை, இந்த மண்ணின் கதைகளை, இந்த மண்ணின் வரலாறுகளை தொடர்ச்சியாக தன்னுடைய எழுத்துக்கள் வழியாக, புத்தகங்கள் வழியாக பதிவு செய்து வருபவர். இன்று அவர் எழுதிய உலகின் முதல் மொழி தமிழ் என்ற தலைப்பிலான இந்த புத்தகம் அவரது தாயகத்தில், தாய் நிலத்தில் வெளியிடுவது மிகச்சிறந்த மகிழ்வும் நம்பிக்கையும் தருகின்ற பொழுதாகும். அந்த வகையில் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற நிகழ்வினுடைய தலைவர் கலாநிதி திருமுருகன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்றிருக்கின்றேன். அதே போல இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உரைகளை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் சண்முகதாஸ் சிறவர்களையும், அதே போல யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையினுடைய மேலாள் தலைவர் பேராசிரியர் கலாநிதி சிவலிங்கராஜ் அவர்களையும், அதே போல யாழ் பல்கலைக்கழகங்களையும், அதே போல மூத்த மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி விக்டர் ராஜலிங்கம் அவர்கள் ஒரு நூலை எழுதி அமெரிக்காவிலே அந்த நூலை வெளியிட்டு தாயகமாகிய யாழ்ப்பாணத்திலும் வெளியிட வேண்டும் என்று ஆவல் கொண்டு இந்த மலையில் நல்லூரிலே வெளியிட இருப்பதாக இந்த விழாவுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். மாவட்டபுரம் சண்முகசுந்தரம் ஆசிரியருடைய புதல்வி இந்த புத்தக வெளியீட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று திரு ராஜலிங்கம் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து கேட்டார். உண்மையிலே எங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கு எத்தனை நூல்கள் வந்தாலும் அது எங்களுக்கு மகிழ்ச்சி. மூத்த மொழி என்று உலகமே வியந்து பார்க்கின்ற தமிழ் மொழி இன்று உலகத்திலே 90 மில்லியன் மக்கள் பேசுகின்ற மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழி. தம்பி இவன் சொன்ன மாதிரி அவர்
பொங்கு தமிழையர் தமிழ் தேசிய எழுச்சியை ஞாபகப்படுத்தித்தான் என்னை கூப்பிட்டார். கலாநிதி ஆர் திருமுருகன் இந்த பண்பாட்டில் ஏற்படுகின்ற நிலைமை, ஒரு சீரழிவு நிலைமையை பற்றி கவலைப்பட்டு, தமிழை பற்றி கவலைப்பட்டு அந்த தமிழிலே கற்று எவ்வாறு வருவது என்பது பற்றி ஒரு கேள்வியை எழுப்பினார். இந்த ரெண்டுக்கும் இடையிலே கூட ஒரு தொடர்பை நான் பார்க்கிறேன். அந்த ஒரு தேசிய எழுச்சி ஏற்படுவதற்கு அந்த கற்று என்பது பிடித்தல், அந்த தமிழ் மொழியை பிடித்தல், தமிழை பிடித்தல், தமிழின் தொன்மையை பிடித்தல், தமிழின் ஆத்மாவை பிடித்தல் முக்கியமானது. அதற்கு உதவியாகத்தான் நண்பர் ராசலிங்கம் அவர்கள் அந்த உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்ற அந்த புத்தகத்தை இங்கு வெளியிட்டிருக்கிறார். இலக்கியம் பற்றி கூறுகின்றனா, தமிழ் மொழி வரலாறு சொல்லுகின்றனா, அல்லது தமிழ் இலக்கிய வரலாற்றை கூறுகின்றனா, அல்லது தமிழ் மக்களுடைய வரலாற்றை கூறுகின்றனா? ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த நூல் எல்லாமே கூறும். தமிழ் மொழியிலே வர காவியங்கள், ஐம்பது காவியங்கள், தமிழ் தாய்க்கு அவை ஆபரணங்கள். உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லும் பொழுது, தமிழ் மொழி பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றது என்பது உண்மை. பெயர் வைப்பதாக இருக்கட்டும், தமிழ் மொழி சார்ந்த ஆராய்ச்சி அறிவியலை வளர்ப்பதாக இருக்கட்டும், உலக தமிழாராய்ச்சி நிகழ்வுகளை ஒழுங்கமைப்பதாக, கட்டமைப்புகளை உருவாக்குவதாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை பயணமாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் நாங்கள் பொதுவாக சொல்லுகின்ற விடயம் தமிழர்களுக்கு ஒற்றுமை இல்லை, அல்லது தமிழர்கள் எப்பொழுதும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பது. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் என்றாலே அறம், தமிழ் என்றாலே வீரம், தமிழ் என்றாலே தியாகம் என்கின்ற வரலாற்றை தான் நாங்கள் சங்க காலமாக இருந்தாலும் சரி, அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்திலும் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய ஈழத்திலே அப்படி ஒரு காலம் இருந்தது. அறத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் போன நிலையிலே எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் தமிழுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழுக்காக தன்னை தியாகம் செய்திருக்கக்கூடிய இந்த மண்ணிலே எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு இன அழிப்புகள், எவ்வளவு அழிவுகள் நடைபெற்றாலும் இன்றும் தமிழன் மீண்டெழுந்து கொண்டு அந்த அனைத்து அழிவுகளிலிருந்தும் விடுபட்டு தன்னுடைய மொழியையும், தன்னுடைய பண்பாட்டையும், தன்னுடைய வாழ்வியலையும், தன்னுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களையும் தொடர்ந்து முன்னெடுப்பதிலே இங்கு தாயகமாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் தேசங்களாக இருந்தாலும் சரி, இன்றும் தமிழன் அந்த முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பது உண்மையிலேயே நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஒற்றுமைப்பட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது. தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழ் மொழியை கற்க அவர்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம், ஆர்வம், அவற்றை பார்க்கும் பொழுது எங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் நிச்சயமாக இந்த தமிழ் மொழியை தொடர்ந்து தக்க வைப்பார்கள், தமிழ் வாழ்வியலை தக்க வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய போராட்டம் உச்சக்கட்ட நிலையிலே அந்த உரிமை வேண்டும் என்பதற்காக இளந்தலைமுறையினர் கூடி அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்த அந்த காலங்கள். அந்த காலங்களில் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் அப்பதான் அவர்கள் யோசிக்கிறார்கள், எங்கட தமிழ் எவ்வளவு பெருமை பெற்றது என்ற கேள்வியில கேட்கிறார். நாங்கள் தமிழர்களாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பெருமை, எங்களிடம் இருக்கிற பெருமைகள் என்ன என்றெல்லாம் பெற்றார கேட்கிறார். ஆனால் பெற்றாருக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை. அப்ப கூகுள்ல போய் தேடினோம். அந்த தேடல் அந்த வயசுல வருது, தன்னுடைய அடையாளத்தை தேடுற அந்த வயசு. அப்படி தேடல அவர் கஷ்டப்பட்டு
கூகுள்லையும் அங்கேயும் இங்கேயும் தான் போய் தேடினார்கள். பெற்றாரால் அதுக்கு வழிப்படுத்த முடியல. ஆனால் இந்த நூல் அவைகளுக்கு கணக்கவும் கிடையாது. அவர் கொஞ்ச நேரத்தில் எங்களை பற்றி, எங்கள் தமிழ் பெருமையை பற்றி அறிகிறதுக்கு மிக சுருக்கமாக, மிக வேகமாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை அமைத்திருக்கிறார். என்னுடைய முதல் புத்தகம் எல்லாம் பேசப்பட்டது. என்னுடைய முதல் புத்தகத்தை எழுதும் பொழுது என்னுடைய நண்பர்கள் இதற்கு தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை என்றெல்லாம் பேசுவதற்கு எழுதுவதற்கு அவர்கள் விடப்படவில்லை. ஆனால் நான் எப்படியாவது என்னுடைய பணிகளில் நிலைப்பாடிவிட்டு என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய மொழிக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்தலில் இந்த புத்தகத்தை எழுத சொன்னேன். புத்தகம்